கடைசி பத்தில் இருக்கின்றோம். ரொம்பவும் சிறப்பான ரம்ஜானுடைய கடைசி பத்து என்பது ரொம்பவும் சிறப்பான நேரம், சிறப்பான நாள். ஏன்னு சொன்னால் இந்த கடைசி பத்தில் தான் ஒற்றைப்படை வருகிறது. அதாவது ஒற்றைப்படையில் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 வருடங்களை விட சிறந்த ஒரு நாள் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு நேரம், இரவு. அந்த ஒரு இரவில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் 1000 மாதங்கள் நீங்கள் இடைவிடாமல் அமல் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மை கிடைக்கும். அதாவது 81 வருஷம் 81 வருஷம் நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் நீங்கள் அமல் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அந்த லைலத்துல் கத்ர் இரவு செய்யக்கூடிய அந்த அமலில் கிடச்சி போயிடும். இது மிகப்பெரிய கிஃப்ட்டு. இது காரணம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயமெல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 1000 வருஷம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து 950 வருஷமே மக்களை அழைப்பு பணியில் அழைத்து கொண்டு இருந்தார்கள். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனசில், அப்போ நம்ம உம்மத்துக்கு அது கிடைக்கலையே, அவங்க இவ்வளோ அமல் செஞ்சுருப்பாங்களே. அதே மாதிரி அதிகமான சம்பவம்லாம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. இது மாதிரி 1000 வருஷம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக அமல் செய்வாங்களே அப்படின்ட்டு ஒரு கவலை உண்டானுச்சு. அப்போது இந்த கவலையை போக்குவதற்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய கிஃப்டாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், நாம் லைலத்துல் கத்ரில் தான் நம்ம குர்ஆனை இறக்கணும். அந்த லைலத்துல் கத்ராகப்பட்டது 1000 மாதங்களை விட சிறந்தன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா. 1000 மாதங்களை விட சிறந்தன்னு சொன்னால் 1000 மாதம் சமம் இல்லை, அதை விட சிறந்தது எவ்வளோ நல்லா தெரியும். ஓகேங்களா? ஆகவே அந்த சமயத்தில் செய்யக்கூடிய அமல் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எப்போ அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றைப்படையில் தேட சொன்னாங்க. 21, 23, 25, 27, 29 தேட சொன்னாங்க. ஏன்னா ஒரு தடவை அவங்க லைலத்துல் கத்ரை வந்து அறிவிக்க வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த வருஷம் எப்போங்கிற அறிவிக்க வரும்போது 2 சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு நான் லைலத்துல் கத்ரை அறிவிக்க வந்தேன், நீங்கள் சண்டை போட்டதுனால அது உயர்த்தப்பட்டு விட்டது, அது உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, 21, 23, 25, 27, 29 எனக்கு தேட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 27லேயும் வந்துருக்குது, 23லேயும் வந்துருக்குது, 21லேயும் வந்துருக்குது. அது வந்து மாறி மாறி வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா, ஒரே இதை 27 மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து மக்கள் கொண்டாடுவதற்காக வேண்டி அது அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எப்போது அதனால் அது 27 மட்டும்தான் சொன்னால் கிடையாது. ஏன்னா அது வந்து மாறி மாறி வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், யாரெல்லாம் அந்த லைலத்துல் நன்மையை அடைய ஆசைப்படுறீங்களோ அவங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் அதாவது கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு இரவையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது உதாரணமாக 23ல் இப்போ 21 முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ இன்றைக்கி 22, நாளைக்கு 23, நாளை இரவு 23. 23ல் நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக லைலத்துல் நினச்சிட்டு அமல் செய்கிறீங்க. அப்போ 23ல் செய்கிறீங்க, அப்போ 25ல் செய்கிறீங்க, 27ல் செய்கிறீங்க, 29ல் செய்கிறீங்க. அப்போ 23ல் இருந்ததுன்னு சொன்னால் பாக்கி 25, 27 செய்ததெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் ஆகிடும், அதிகமான கிஃப்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கான். அப்போது இந்த 21, 23, 25, 27 நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த நைட்டு முழுவதுமே அமல் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடச்சி போயிடும். அப்போது அந்த லைலத்துல் கத்ர் கிடச்சி போயிடும், அது இல்லாமல் அந்த 4 எக்ஸ்ட்ரா உள்ளதும் கிடச்சி போயிடும். ஆகவே அப்படி கிடைக்குங்கிறதுக்கான தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம என்ன செஞ்சணும், இதை முயற்சி செஞ்சு அடைஞ்சிக்கிறணும் அப்படிங்கிறதுக்கான அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மறைத்து வச்சிருக்கின்றான். ஆகவே என்ன செய்யுங்க, இப்போது வரக்கூடியது வந்து 21 போனதுனால நாளை இரவு, அதாவது வியாழன் இரவு விடிஞ்சால் வெள்ளிக்கிழமை 23. அப்போ 23 என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக, அப்போ லைலத்துல் கத்ரில் நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரி அமல் செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். இந்த என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு இந்த அமலை செஞ்சுடுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பிரியமாக செஞ்சுக்கோங்க. 1வது, யாரெல்லாம் இருக்கிற கல்வி செய்கிறீங்களோ, இதே திக்ர் செய்கிறீங்களோ, அது 1 மணி நேரம் என்ன மக்ரிப் பின்னாடி 1 மணி நேரமும், இடையில் அதாவது ஃபஜ்ருக்கு முன்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் செஞ்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஓதுங்க. 2வது அமல். 3வது அமல் என்ன சொன்னால் தஸ்பீஹ் நபில் சொல்லக்கூடியது, அதாவது 4 ரக்காத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் 300 தடவை நம்ம வந்து சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் அப்படிங்கிற முழுமையாக என்ன சொன்னால் ஓதணும். எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், முதல்ல அல்-சூரா ஓதுறீங்க முதல் ரக்காத்தில். ஓதி முடித்த பிறகு என்ன செய்றீங்க, 15 தடவை என்ன செய்றீங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அப்படிங்கிறத ஓதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூறா ஓதுறீங்க.
சூறா ஓதி முடித்த பிறகு 10 தடவை ஓதுறீங்க, அப்போ 25 ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன ருக்கூவில் போகிறீங்க, அப்போ 10 தடவை ஓதுறீங்க, அப்போ 35. ஒரு ருக்கூலேருந்து எந்திரிச்ச பிறகு இந்த 3ஆம் கலிமா 10 தடவை வரீங்க, அப்போ 45. அப்போ திரும்ப என்ன செய்கிறீங்க, சுஜூது போயிடுறீங்க, அப்போது அதில் 10 தடவை வரீங்க, 55 ஆச்சு. சுஜூதில் உட்காரும் போது 10 தடவை 65, திரும்ப சுஜூதில் 10 தடவை, அப்போ 75. அப்போது ஒரு ரக்காத்துக்கு 75ன்னு சொன்னால் 4 ரக்காத்துக்கும் 4 4 75 300 தடவை ஒரு நன்மை கிடச்சி போயிடும். அப்போ என்ன செய்யுங்க சொன்னால் இதை என்ன செய்யுங்க, தஸ்பீத் நஃபியில் ஒரு தடவை தொழுதுருங்க. அப்புறம் சலவாத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து 1000 தடவை ஓதிடுங்க. இப்போ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை என்ன செய்யுங்க சொன்னால் இதை 1000 தடவை ஓதிடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிறத 1000 தடவை ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம் அப்படிங்கிறது 1000 தடவை சலாத் சொல்லிட்டவங்களுக்கு. இந்த மாதிரி என்ன செய்ய சொன்னால் தஸ்பீகளை ஒதுக்குங்க, சலாத் ஒதுக்குங்க. அதே மாதிரி தஹஜ்ஜத்தில் ஒரு 8 ரக்காத் தொழுதுருங்க. இங்கே தொழுவீங்க, இப்போ தராவி 8 ரக்காத்து 20 ரக்காத் தொழுதுருவீங்க. தஹஜ்ஜத்தில் செய்யுங்க 8 ரக்காத் தொழுதுருங்க. அது கடைசியில் என்ன செய்ய சொன்னால் 4:45 முன்பு என்ன செய்யுங்க, சஹரை முடிச்சுட்டு 4:45 5:15 வாங்க சொல்கிறாங்க, ஒரு அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தில் என்ன செய்ய சொன்னால், ஏன்னா இந்த சமயத்தில் அதாவது எப்போவுமே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறாங்க, லைலத்துல் கத்ரில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரமும் நீங்கள் செய்யக்கூடிய துவாவும் ஒன்றாயிடுச்சுன்னா நல்லா கபூல் செய்வான். அப்போ எப்போதுமே அது கடைசியில் தான் இருக்கும் எதுவுமே, சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அந்த 4:45 உட்காந்து என்ன செய்யுங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு தடவை ஓதிட்டு உங்களுடைய தேவை என்னவோ எல்லா தேவையிலும் கேளுங்க, ஒரு தடவை கேட்டுருங்க. திரும்ப சலவாத் ஒரு தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து ஒரு தடவை, திரும்ப உங்கள் என்ன தேவையோ எல்லாத்தையும் கேளுங்க. இப்படி என்ன செய்யுங்க, அந்த டைம் முடிகிற வரையும் என்ன செய்யுங்க, வாங்க சொல்கிறோன்னு கேட்டுடுங்க. ஏன்னா அந்த நேரமும் நீங்கள் கேட்கக்கூடிய துவா ஒன்றாயிடுச்சுன்னா அந்த துவா கபூலாகும். ஆகவே இப்படி செய்யுங்க, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு 2 ரக்காத் இங்கே தொழுதுட்டு அதில் அதாவது ஏன்னா இந்த லைலத்துல் கத்ர் நேரத்தை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறோம் இல்லையா, ஒரு சிறப்பான தொழுகை இருக்குது. என்னென்னு சொன்னால் குல்ஹுவல்லாஹ் இருக்கு இல்லையா, 2 ரக்காத் தொழுங்க. குல்ஹுவல்லாஹ் அஹத் வல்லாஹ் ஸமத் இருக்கு இல்லையா, அந்த குல்ஹுவல்லாஹ் சூறாவை முதல் ரக்காத்தில் 1000ம் 2வது ரக்காத்தில் 1000 ஓதிடுங்க. இது ஓதுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், சரிங்களா? ஒரு ரக்காத்தில் ஓதுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், 2 ரக்காத்தில் ஓதுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆகவே இது ஓதிட்டின்னு சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா குல்ஹுவல்லாஹ் சூறாவை 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா குல்ஹுவல்லாஹ் சூறா குர்ஆனில் 3 ஒரு போது நிமிஷம் சொல்லிக்கிறாங்க. அப்போது 3 தடவை ஓதுனா ஒரு முழு குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்கும். இப்போ 2வது தடவை ஓதிட்டின்னு சொன்னால் அதை ஓத்து பாருங்கள், 327 318 அதாவது 650 குர்ஆன் ஒரு நன்மை கிடைச்சி போயிடும், அது தொழுகையில். அப்போ என்ன செய்ய சொன்னால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் 1500 1300 3000 போயிட்டீங்கன்னா 1000 குர்ஆன் 1000 தடவை குர்ஆன் ஒரு நன்மை கிடச்சி போயிடும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியாக்கள். இதை உங்கள் டயத்தை வச்சு இப்போ குல்ஹுவல்லாஹ் சூறா எவ்வளோ முடியுமோ, இல்லை 500 தடவையோ 1000 தடவையோ 1000 உங்களுடைய சூழ்நிலை வச்சு செய்யுங்க. இந்த அமல்கள்லாம் எழுதி வைத்துக்கொண்டு இந்த இரவுக்குள்ளே என்ன செய்யுங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இரவு முழுவதும் நீங்கள் என்ன செய்யும், பயன்படுத்தி நன்மை கிடச்சி போயிடும் உங்களுக்கு, சரிங்களா? இது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இதை ஒவ்வொரு இரவும் 23 25 28 1 நாள் தான் பாக்கி இருக்குது, 21 போயிடுச்சு இல்லையா? அப்போது இதை 4 இரவு பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக என்ன செய்யும், ஒரு இரவு உங்களுக்கு கிடச்சி போயிடும் லைலத்துல் கத்ர், பாக்கி 3 இரவு உங்களுக்கு கிஃப்டாக கிடச்சி போயிடும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புதுசாக வரக்கூடியங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, இது அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க. இதை ஷேர் செய்து யாராவது அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அமலுடைய அனைத்து நன்மையும் கிடச்சி போயிடும். எவ்வளோ பெரிய பாக்கியம். அவங்க லைலத்துல் தொழுதுட்டு இருப்பாங்க, அந்த தொழும்போது ஒரு 1000 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, 1000 பேர் தொழுந்தானா 1000 பேர் தொழக்கூடிய லைலத்துல் நன்மை உங்களுக்கு கிடச்சி போயிடும். மிகப்பெரிய பாக்கியம். அதாவது எப்போதுமே அதாவது நம்ம மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய இந்த விஷயம் இல்லையா, மக்களுக்கு இதை நம்ம எத்தி வச்சோம்னு சொன்னோம்னா, ஷேர் செஞ்சோம்னு சொன்னோம்னா அதன் மூலமாக அமல் செய்யக்கூடிய நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆகவே இது ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அதனால் பெரிய நன்மை கிடச்சிடும். ஆகவே ஷேர் செய்ய மறக்காதீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.